கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம், அதே மாதிரி அப்படி கடவுள் நம்பிக்கை எப்போ ஒரு பெரிய முக்கியமான விஷயமா ரெஜிஸ்டர் ஆச்சு உங்களுக்கு? இல்லை சொல்ல, நம்ம சாமியை நிறையா அதிகமாக கும்பிடுவேன். அதே சமயம் வந்து அம்மா அப்பா தான் நம்ம கண்ணு தெரிஞ்ச தெய்வம். ஸோ அம்மா அப்பா தான் அதிகமாக வணங்குவேன். கோயில் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்போ அது உணர்ந்தேன்னா, இப்போ எனக்கு ராகவேந்தர் ரொம்ப பிடிக்கும். மந்த்ராலயம் போயிருக்கேன். இந்த மாதிரி நிறைய இடம், சபரிமலை போயிருக்கேன். அங்கெல்லாம் போனப்போ எனக்கு ஒரு வைப் ஆட்டோமேட்டிக்காக அது. அதுக்கப்புறமா நான் குலசேகரப்பட்டினம் போனப்போ என்னென்னா 2018 நினைக்கிறேன், நானும் வடிவேல் பாலாஜி மாமா என்னை கூப்பிட்டு போனேன், அந்த க்ரௌடில் கூப்பிட்டு போனார். ஸோ அங்கே வந்து இதை வேண்டிக்கோ உனக்கு நல்லது எல்லாமே நடக்கும் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா இந்த வேஷம் போட்டுட்டு அந்த கோயிலில் நான் போகணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. போகணுன்னு வேண்டிக்கிட்டது தான். இன்றைக்கி குலசேகரப்பட்டினம் நம்ம என்ன பண்ணிட்டு போனாலுமே அது புகழ் சார் நீங்கள் வாங்க அப்படின்ற அளவுக்குனா அது நான் ஓகே, அந்த எனக்கு வைப் தெரியுது. முத்தாரம்மனோட அருள் கிடைச்சிருக்கு அப்படின்னு அந்த கெட்டப் போட்டு நான் ஃபஸ்ட் டைம் அந்த அலங்காரத்தோடு உள்ளே போகணும்ல, அது ரொம்ப எனக்கு அந்த வைப் இருக்குது. கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம், இல்லை உண்மையாக அது இருக்குது. ஆடலும் பாடலமோட ஒரு திருவிழா இன்னும் ஞாபகம் இருக்குது அப்படின்னு என்ன இருக்கும்? ஆடலும் பாடலும் நம்ம ஊரில், அங்கே ஊரில் இது ரொம்ப நம்ம கடலூர் இதில் ரொம்ப கிராமத்தில் கூத்து வைப்போம். அப்போ வந்து அந்த 3 படம் போடுவாங்க. 3 படம் போடுவாங்க. முத நாள், மறுநாள் வந்து போகி அன்னைக்கு கூத்து காலையில், அப்புறம் கூழ் ஊற்றுவோம். இந்த மாதிரி இதுதான் இருக்கும். அந்த ஆடலும் பாடலும்லாம் நாங்கள் ஊரை விட்டு போய் கூட பார்த்தது இல்லையா? சரி, மிஸ் பண்ணிட்டீங்க.